உறவினரிடமிருந்து வந்த செல்போன் அழைப்பு. லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசுமாறு கூறிய கணவன். லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேச முடியாது என கோபமாக கூறிய மனைவி. ஆத்திரத்தில் கணவன் செய்த கொடூரம். பெற்றோரை இழந்து நிர்கதியாய் தவிக்கும் அப்பாவி சிறுவன். நடந்தது என்ன? இருபத்தி 4 மணி நேரமும் வீடே கதின்னு இருக்கிற ரேகா ரொம்ப நாளா ஆளை காணுமேன்னு நினைச்சு அவங்க கணவர் ராம் கிட்ட கேஷுவலா கேட்டிருக்காரு ஹவுஸ் ஓனர். அப்போ ரேகா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு ராம் சொல்லி இருக்காரு. அப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொன்ன ராம் தன்னோட மாமியாரோட செல்போன் நம்பர் ஹவுஸ் ஓனர் கிட்ட இருக்கிறதுனால சில நிமிஷத்திலேயே சுதாரிச்சுக்கிட்டு இல்ல ரேகா அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி இருக்காரு. ராம் எதையும் மறைக்கிறாரு, அதனாலதான் உளறிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத உணர்ந்த ஹவுஸ் ஓனர் சந்தேகப்பட்டு போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க வந்த போலீஸ் ராம் கிட்ட உங்க மனைவி எங்கன்னு விசாரிச்சிருக்காங்க. முதல்ல அது இதுன்னு சொல்லி சமாளிச்சாலும் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு தொடர்ந்து பொய் சொல்ல முடியாம ஒரு கட்டத்துல தானே உண்மையை சொல்லி இருக்காரு ராம். உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியைச் சேர்ந்த ராமுக்கும் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த ரேகாவுக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. ராஜஸ்தான்ல சொந்தமா உணவகம் நடத்திக்கிட்டு வந்த ராம் பிசினஸ் செட் ஆகாததுனால சொந்த ஊருக்கே திரும்பி வந்திருக்காரு. ராம் ரேகா தம்பதிக்கு 3 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. வேலைக்கு போகாம வீட்ல இருந்து மகளை கவனிச்சுக்கிட்டு வந்த ரேகா மேல கணவர் ராமுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆத்திர அவசரத்துக்கு போன் பண்ணா கூட உன் போன் பிஸினே வருது, அப்படி யார்கிட்ட தான் பேசுறேன்னு கேட்டு மனைவி கிட்ட சண்டை போட்டிருக்காரு. கடந்த சில மாசங்களாவே கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவாவே தான் இருந்துச்சு. 3 வயசு மகள் தன்னோட தாத்தா வீட்டுக்கு போயிருந்தப்ப வீட்ல ராமுவும் ரேகாவும் மட்டும் இருந்திருக்காங்க. அப்ப ரேகாவுக்கு அவங்களோட உறவினர் ஒருத்தர் போன் பண்ணி இருக்காரு. அத பார்த்த ராம் போனை ஸ்பீக்கர்ல போட்டு பேசுன்னு சொல்லி இருக்காரு. ஆனா அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொன்னதோட என் சொந்தக்காரங்க கிட்ட பேசுறத நீங்க எதுக்கு கேட்கணும், அப்படி என்ன உங்களுக்கு என் மேல சந்தேகம்னு கோபமா கேட்டு இருக்காங்க. இப்படியே கணவன் மனைவிக்குள்ள பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டு பூதாகரமா வெடிச்சிருக்கு. வாக்குவாதம் முற்றுனதுல ராம் மனைவி ரேகாவை சரமாரியா தாக்கி கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கத்தியால சரமாரியா குத்தி துடிக்க துடிக்க கொலை பண்ணி இருக்கா. அதுக்கப்புறம் நைட்டு நேரத்துல யாருக்கும் தெரியாம மனைவியோட சடலத்தை தன்னோட பைக்ல ஏத்திக்கிட்டு தூரத்துல உள்ள ஒரு காட்டு பகுதியில சடலத்தை வீசி இருக்கான். இதெல்லாம் நடந்தது மார்ச் 10ஆம் தேதி. 3 நாளைக்கு மேலாக்கியும் வீட்ல ரேகா இல்லாததை கவனிச்ச ஹவுஸ் ஓனருக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி சந்தேகம் வந்திருக்கு. அவர் கொடுத்த தகவலை வச்சு போலீஸ் விசாரணை நடத்தினப்பதான் தாலி கட்டின மனைவிய கணவனே கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு எதுவும் நடக்காத மாதிரி கேஷுவலா சுத்திக்கிட்டு இருந்தது தெரிய வந்திருக்கு. தன்னோட மகள், அப்பா, அம்மா, ரேகாவோட அப்பா அம்மான்னு எல்லா சொந்தக்காரங்க கிட்டையும் ரேகாவுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு, வீட்ல வச்சு நானே கூட இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ப வச்சிருக்கான். இன்னும் 2-3 நாளைக்கு அப்புறம் ரொம்ப உடம்பு சரியில்லாம போனதுனால ரேகா காணாம போயிட்டதா எல்லார்கிட்டையும் சொல்லி நம்ப வச்சிடலாம்னு பிளான் போட்டிருக்கான் ராம். ஆனா அதுக்குள்ள ஹவுஸ் ஓனர் போலீஸ் கிட்ட தகவல் சொன்னதுனால ராம் வசமா சிக்கி இப்ப ஜெயில கம்பு எண்ணிக்கிட்டு இருக்கான். ராம் தன்னோட உணவகத்தை டெவலப் பண்றதுக்காக கொஞ்ச நாளாவே மனைவி ரேகா கிட்ட பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணதாவும் சொல்லப்படுது. ஒரு சைடு பணம் கேட்டு கொடுக்காத ஆத்திரம், இன்னொரு பக்கம் மனைவி நடத்தை மேல சந்தேகம், இத ரெண்டும் சேர்ந்து ராம கொலைக்காரனா மாத்தி இருக்கு.